வணக்கம் தோழர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். மிக்க நன்றி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு பெண் குழந்தை கடத்தி கற்பழிக்க முயன்றிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்காங்க போல் இருக்குது. கற்பழிக்க முயலும்போதே அந்த ஆடைகள்லாம் கிழிஞ்சிருக்கு போல் இருக்குது. ஆடைகள்லாம் கிழிஞ்சிருக்குது. உடைகளை கிழிச்சிருப்பாங்க போல் இருக்குது. அதற்கான முயற்சி தானே பண்ணியிருக்காங்க. உடை கிழிஞ்சிருக்கு போல் இருக்குது. இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. வழக்கு கோர்ட்டுக்கு போனோன்னா அவர் நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்கிறார். எப்படி தீர்ப்பு சொல்கிறதுனா, கற்பழிக்க வேணுங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே இருக்கலாம். அது வேறு விஷயம். அது அவனோட சொந்த மனசு, அவனுடைய மனசு, அவனு வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அடுத்த பெண்ணை தொடுவது தவறு தானே. அனுமதி இல்லாமல் தொடுவது குற்றம் அல்லவா? ஆனால் அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது, அதாவது உடைகளை பிடித்து கிழிப்பதோ, இழுப்பதோ அல்லது கிழிப்பதோ, இல்லை மார்புகளை பிடிப்பதோ இதெல்லாம் வந்து பாலியல் குற்றம் ஆகாது. இதெல்லாம் பாலியல் குற்றத்துக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதாவது மனசுக்குள்ள ஒரு பெண்ணை கற்பழிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. அதையும் மீறி அத்துமீறி ஒரு பெண் குழந்தையை அந்த அனுமதி இல்லாமல், அந்த பெண் குழந்தை என்ன தெரியும், அது வேறு விஷயம். அது பெரிய டாபிக் வச்சு அதை பேசினா பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் அப்படின்னு வச்சு ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கிட்டாவே அந்த பெண்ணோட அனுமதி இல்லாமல் அது பக்கத்தில் போய் பேசுகிறதோ பிடிக்கிறதோ வைக்கிறதோ அதுவே தவறு. அதையும் மீறி தொடுவது அதை விட பெருந்தவறு. அதுக்கும் மேலே உடைகளை பிடித்து இழுக்கிறது கிழிக்கிறது அது தவறில்லை. மார்புகளை பிடிப்பது அது தவறில்லை. இது எப்படிங்க தீர்ப்பு? எப்படி அவருடைய நீதிபதி பாருங்க. இந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னா அவருடைய ஒழுக்கம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கேட்டால் உடனே ஏதாவது சொல்லிடுவாங்க, ஐயோ நீதிபதியெல்லாம் எடுத்து பேசக்கூடாது. நீதிபதியாவது வெங்காயபதியாவது எவனாக இருந்தால் என்னையா, தீர்ப்புனா தீர்ப்பு கரெக்டாக இருக்கணும். அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை போய் வந்து நீ வந்து தொட்டு இழுக்கிறது, இப்போ உடையை கிழிக்கிறது. இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க ரோட்டில், ஒரு பொண்ணு போகுது, நீங்கள் போய் ரோட்டில் கையை பிடிச்சி இழுத்துருவீங்களா? ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சிடுவீங்களா? மாவுகளை தொட்டு அமுக்கிட்டு விட்டு வந்துடுவீங்களா? இது என்னங்க? இது எந்த விதத்திலங்க நியாயம்? இது எப்படி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லலாம்? அதுக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டுருச்சியா, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு நீதிபதிங்க எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பேச முடியலங்க. ஒரு புறம்போக்கு சொன்னால் பரவாயில்லைங்க, ரோட்டில் போகிறவங்க ஒரு ரவுடி சொன்னால் பரவாயில்லைங்க, இல்லை ஒரு தெருப்பொறிக்கு குடிகாரன் இந்த மாதிரி பேசினா கூட பரவாயில்லைங்க. ஒரு நீதிபதி இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லலாமாங்க? சரி, இந்த நீதிபதி ஒரு அம்மாவுடைய வயிற்றுலேருந்து தானே பிறந்திருப்பார். இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் ஒரு 40 வயசுக்கு குறைஞ்சலாம் 40 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகிருக்கும். ஒரு வீட்டில் சம்சாரம் இருப்பாங்கல்ல, பெண் குழந்தைகளும் இருக்கும். அதை தவிர இவங்க கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க. இவங்க அப்பா கூட பிறந்த பெண் குழந்தைகள் அத்தைமார்கள் இருப்பாங்க. இவருக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. உன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தால் நீ வந்து அப்போ வந்து இந்த மாதிரி லாஜிக் பேசிட்டு உட்காந்துருப்பியா? சட்டப்படி இதெல்லாம் தப்புலன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பியா? அப்போ எது கற்பழிப்புக்கான முயற்சி? அப்போ அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் செக்ஸுவல் ரீதியாக அந்த பொண்ணை வந்து தவறாக நடந்து செக்ஸுவல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா? உங்கள் வீட்டில், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, யாராக இருந்தாலும் தானே இப்படி தானே கேட்க முடியும். உங்கள் வீட்டில் உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்லங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் விட்டுருவீங்களாங்க? இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? ஒரு மனசாட்சிங்கிற வேணாமா? ஒரு நீதிபதி பேசலாமாங்க? வேறு எவனாவது பேசலாங்க? குறியான ரவுடி, பொறுக்கி, தெருப்பொறுக்கி இவங்க பேசுனா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் பேசலாமா? அது நியாயமா?
இது அடுக்குமா? சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது ஒரு பக்கம். மக்கள் மன்றத்தில இவர் கொடுத்த தீர்ப்புக்கு என்ன பதில்? மக்கள் சொல்லுவாங்க. அந்த இந்த மாரி நீதிபதிகளெல்லாம் வச்சுக்கிட்டு, சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியுங்க? நான் ரோட்ல போற பொண்ணுங்கள எல்லாத்தையும் ரவுடிங்க பிடிச்சு ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு விட்டுட்டு, மார்புகளை பிடிச்சு விட்டு, இதெல்லாம் குற்றத்தின் கீழ வராது. நாங்க ஜாலியா இருப்போம். அப்படின்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்றாங்கன்னா, முதல் நாள் நைட்டே இப்ப நாங்க சினிமால பார்த்தது தான் சொல்றோம். முதல் நாள் நைட்லேருந்தே மண்டைய போட்டு கசக்கி எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? என்ன மாரி தீர்ப்பு சொல்லலாம்? எப்படி தீர்ப்பு சொன்னா சரியா வரும்? இப்படி தீர்ப்பு சொன்னா சரியா வருமா? அப்படி தீர்ப்பு சொன்னா சரியா வருமா? இந்த மாரிலாம் வந்து யோசிப்பாங்க. அப்படின்னு தான் நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம். தூக்கமே வராது. என்னடா தீர்ப்பு சொல்றது? அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சீங்களா இல்லையான்னே தெரியல. ஆனாலும் அந்த நீதிபதி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க தீர்ப்பு. மக்கள் பதில் சொல்லட்டும். இந்த மாரி நீதிபதிகள்லாம் இந்த மாரி நீதிபதிகள் இருக்கிற நீதிமன்றங்களுக்கு போறதுக்கு பேசாத வேற ஏதாவது பண்ணலாம். நன்றி, வணக்கம்.